ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சண்டே சமையல் விலாக் பார்த்து ரொம்ப நாளே ஆச்சுங்க. அதனால் இன்றைக்கி சூப்பராக ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மட்டனும் சிக்கன் தான் எடுத்திருந்தோம். இன்றைக்கி மீன் எதுவும் வாங்கலை. வியாழக்கிழமை வாங்கிட்டு வந்த மீனே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதில் அன்றைக்கி நெத்திலி மீன் போட்டு குழம்பு வச்சுட்டு பாறை மீன் வறுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுமே கொஞ்சம் சுமாராக இருந்தது. மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நெத்திலி மீன் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அதையுமே இன்றைக்கி ஏதாவது ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பெஷலாக எதுவும் செய்யலைங்க. எப்பயும் மாதிரி தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி வச்சாச்சு. பசங்கள்லாம் காலைல டிஃபன் வேணான்ட்டாங்க. அதனால் எங்களுக்கு மட்டும் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் தோசை ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கினேன். இந்த தோசைக்கல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அக்கா பொண்ணு வாங்கி கொடுத்தா, எனக்கு பர்த்டே கிஃப்டாக வாங்கி கொடுத்துருந்தா. எனக்கு நவம்பர் மாதம் பர்த்டே வந்தது, அப்போ வாங்கி கொடுத்தது. அது ப்ரீ சீசனிங் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்போயே தோசை ஊற்றி பார்த்தா அவ்வளோவா வரல. சரின்னு எடுத்து அதை அப்படியே வச்சது தான். அதுக்கப்புறம் அந்த தோசைக்கல் பக்கமே போகல. சரி இது அப்படியே இருக்குதே, இதுலேயும் கொஞ்சம் நம்ம வந்து ஊற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அது சீசனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அதனால் காலையில் அந்த தோசைகளில் எடுத்து சீசனிங் பண்ணலாம் அப்படின்னு ஆனியன் தான் நல்லா பொடியாக கட் பண்ணி அது நல்லாவே வறுத்து எடுத்துடணும். நல்லா தீயிற அளவுக்கு அந்த ஆனியனை வந்து நல்லாவே அதில் வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றி ஆம்லெட் போட்டு, அந்த ஆம்லெட்டுமே வேஸ்ட்டு தான், தூக்கி போட்டுடணும், அது சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தோசை ஊற்றினா தோசை நல்லாவே வந்தது. நல்லா வந்து நைஸாகவே தோசை நல்லாவே வருதுங்க. என்னையுமே அப்பப்போ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னம்மா அந்த தோசைகளில் வந்து எப்போ தான் தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னு எங்கள் அக்கா பொண்ணு என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாள். நானே ஊருக்கு போய்ட்டு மறுபடியும் வந்துடுவோம் போல இருக்குது. அந்த தோசைகளில் வந்து நீங்கள் தோசையே ஒன்றும் ஊற்றுற ஐடியாவே இல்லையா அப்படின்ட்டு. சரி எனக்கும் சொல்லி அவ்வளோ சொல்லி சரி இன்றைக்கி சீசனிங் பண்ணி ஊற்றலாம், இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படியே தள்ளி 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுதுங்க. சரி இன்றைக்கி வந்து சீசனிங் பண்ணி அந்த தோசைக்கல்லில் தோசையை ஊற்றிடணும் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வந்து எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி வந்து நீ அம்மியில் வச்சு அரைச்சி இந்த மசாலாலாம் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி தான் நீ வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரிப்படவே படாது, எனக்கெல்லாம் அம்மியில் அரைக்கவே வராதுங்க, நீங்கள் வேணால் அரைச்சி கொடுங்க நான் வைக்கிறேன் அப்படின்னேன். எப்பயுமே அந்த மாதிரி அம்மியில் வச்சு அந்த மட்டன் குழம்பு வந்து எப்போயாவது கேட்டார்னா செஞ்சு கொடுப்பேன். ஆனால் வந்து உண்மையை சொல்லணும்னா நான் அரைக்கவே மாட்டேங்க. எனக்கு அந்த அளவுக்கு நல்லா அரைப்பேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி சிம்பிளாக அரைக்கிறதா அரைப்பேன். நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸி அளவுக்கு அரைக்கிற மாதிரிலாம் எனக்கு அதில் அவ்வளோ வராது. அதனால் அவர் தான் அரைச்சி கொடுப்பாரு. நீங்கள் அரைச்சி கொடுங்க வேணா வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கும் முடியாது அப்படின்ட்டாரு. சரி வேணாம் விடுங்க, அப்போ 2 பேருக்குமே அந்த விஷப்பரிச்சை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் சட்டியில் வந்து எப்பயும் வைக்கிற மாதிரி குக்கரில் வைக்காமல் சட்டியில் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா சரி அப்படின்ட்டாங்க. அதனால் மசாலாலாம் அரைக்காமல் எப்பயும் வைக்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நான் வந்து அப்படியே சட்டிலேயே வதக்கி விட்டு அப்படியே வச்சிட்டேன், குக்கரில் வேக வைக்காமல். என்னவோ குக்கரில் வச்சிட்டா அவருக்கு வெந்துடுது, டேஸ்ட்டே இருக்க மாட்டுதுன்றதே எப்போ மட்டன் குழம்பு வச்சாலும் அவருக்கு அது ஒரு குறையாகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு 65 கேட்டிருந்தாங்க பசங்க. அவங்களுக்கு வந்து 65 போட்டு கொடுத்தேன். எள்ளு தான் எண்ணெய்க்கு ஆகுது, இது எலி புழுக்கு எதுக்கு காயுதுன்னுவாங்க. அந்த மாதிரி நமக்கு தான் ஏதாவது ஒரு விரத நாள் அப்படி இப்படின்னு வந்துடுது. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்துடும். அதனால் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் இப்படி வந்து விரதம் வந்ததுனால நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் பசங்க சாப்பிட்லாம், இருந்தாலும் நம்ம செஞ்சால் தானே பசங்க சாப்பிட முடியும். அதனால் நம்ம கூட சேர்ந்து பசங்களுமே வந்து எதுவும் செஞ்சு கொடுக்க முடிய மாட்டுது. அதனால் வந்து இன்றைக்கி 65 போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதனால் 65 போட்டாச்சு. இந்த நெத்திலி மீனுமே ரொம்ப நாள் இருந்தது. ரொம்ப நாள்னால் வியாழக்கிழமை வாங்கிட்டு வந்தேன், வெள்ளி சனி 2 நாள் அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சிட்டேன் க்ளீன் பண்ணி. குழம்பு வச்சுட்டு மீதி இருந்தது, அதை வந்து குழம்பும் வேணாம் வறுக்கவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எல்லாம் கொஞ்சம் மசாலா போட்டு 65 மாரி போட்டுடலாம் அப்படின்ட்டு நெத்திலி மீன் 65 போட்டாச்சு. சொல்லப்போனால் நாங்கள் வந்து சைவ பிரியர் தாங்க. ரொம்பவே வந்து நம்ம வீட்டில் சாம்பார் தான் அதிகமாக வைப்பேன். சாம்பார், காரக்குழம்பு, அந்த மாதிரி பொரியல், கூட்டு இந்த மாதிரி வச்சாக்கா நல்லாவே இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இருந்தாலும் இப்போ பசங்கள்லாம் வந்து கொஞ்சம்
பெரிய பசங்களாக ஆனதால் அவங்க வந்து பிரியாணி 65 அந்தமாரி வந்து கொஞ்சம் நான்வெஜ் இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அதனாலே கொஞ்சம் வந்து பசங்களுக்காக வேண்டி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் சமையல் பண்ணிக்கினே எங்கள் அக்கா பொண்ணு தான் ஃபோன் பண்ணியிருந்தா வீடியோ காலில் பேர பசங்களை பார்க்குறதுக்கு. அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து சமையல் செஞ்சுக்கிட்டே வீடியோ கால்லையும் பசங்களை பார்த்து பேசியாச்சு. இந்த தோசைகள் சீசனிங் பண்ணுறதுக்கு அப்படி தான் கேட்டிருந்தா. எங்கள் பிள்ளைங்களே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க பொழுது, அது வரைக்கும் நீங்கள் அந்த தோசைகளில் தோசை ஊற்ற மாட்டீங்க அப்படின்னு. சரி அப்படி தான் இருக்கட்டுமே, பேர பசங்களுக்கு வந்து புது தோசைகளில் தோசை ஊற்றி கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். இல்லை இன்றைக்கி வந்து அதை சீசனிங் பண்ணி நான் தோசையே ஊற்றிடுவேன் அப்படின்ட்டு தோசை ஊற்றியாச்சு. இந்த பசங்க கூட ஜாலியாக வந்து வீடியோ காலில் பார்த்து பேசுகிறதுக்கு அது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா. அதனால் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிக்கினே சமையல் வந்து ஜாலியாக போச்சு. இப்போதைக்கு சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து இந்த குட்டீஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ காலை போட்டு பேசிடுறது, அவங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் பேசுறதுனால அது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஜாலியாக பொழுது போகுது. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோவில் பார்த்து அழகாக சிரிப்பாங்க, பேசுவாங்க. இன்னொருத்தவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான், குரல் மட்டும் எங்கேயோ கேட்குது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஆனால் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சரி எங்கேயோ குரல் கேட்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கினே ஒரு மாதிரி மெமரி பண்ணிகிட்டு இருப்பாள். இன்னொருத்தவங்க வந்து நல்லாவே என் கூட வந்து பேசுவாங்க, நல்லா ஜாலியாக சிரிச்சிக்கின்னு நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாகவும் இருக்கும், நம்மளுக்கு டைம் பாஸும் போகுது. அதுவும் ஒரு விதமான ஜாலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த செல்லில் வீடியோ கால் பார்த்து பேசுகிறது இந்த மாதிரி இருக்குது. ஒரு விதத்தில் நமக்கு வந்து எவ்வளோ நல்லதாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து நல்ல விதமாகவே பயன்படுத்திக்கணும். பசங்களாம் வந்து சின்ன வயசாக இருக்கிற வரைக்குமே நம்மளும் ஒரு சுறுசுறுப்பாக நமக்கும் வந்து பொழுது நல்லாவே போகுங்க. அவங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் காலையில் எழுந்திருக்கணும், அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து லஞ்சு டிஃபனு எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி அவங்களுக்கு டைமோடு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் ஈவினிங் வருவாங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி நல்லாவே நமக்கு வந்து ஒரு ஸ்கூல் போகிற மாதிரியே டைம் இல்லாமல் ஜாலியாக பொழுது போயின்னு இருந்தது. இப்போ பசங்களாம் நல்லா வளர்ந்துட்டு அவங்களாம் காலேஜ் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு டைமும் நிறையா இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு எதுவுமே வேலையும் இல்லாத மாதிரி தான் இருக்குதுங்க. பசங்களாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் காலேஜெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு வந்து வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேலை கம்மினா நம்ம எப்பயும் செய்கிற வேலை இருக்குது. ஆனால் அவங்கள கூட்டின்னு போய் விட்டு கூட்டின்னு வர வேலை அப்படிதெல்லாம் இல்லை. அந்த டைம் வந்து நிறையாவே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்குது. அது வந்து ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து எதையுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு முடிவில் வந்துடுது. சரி என்ன செய்கிறது, காலைல இவங்களை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் சும்மாவே இருந்து பாரு தெரியும் அப்படின்னு நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி சும்மாவே இருக்கிறதா தான் இருக்குது. இன்னும் வேறு என்ன செய்கிறது, வீட்டு வேலையை முடித்தோமா, டிவி பார்த்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, மறுபடியும் சாப்பிட்டோமா, தூங்கினோமா, இப்படியே தான் பொழுது போயின்னு இருக்குது. இதுவும் போர் அடிச்சதுன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு இருக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற பேரில் அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு இருக்கிற கதையெல்லாம் பேசுறது. இது இந்த சமையல் பண்ணேன், இன்றைக்கி நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இது வாங்கிட்டு வந்தேன், நீ என்ன சமையல் பண்ணடி அப்படின்னு கேட்டுன்னு இப்படி கொஞ்சம் நேரம் பொழுது போகும். ஆனால் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தான் பாவத்தை பண்ணவங்க அப்படின்ட்டு நான் வந்து நிறையா நேரமே யோசிப்பேன். ஜாலியாக ஒரு வெளில போனோமா, வேலையை பார்த்தோமா, வந்தோமா அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். வெளில வேலைக்கு போகிறவங்களுக்கு டென்ஷன் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதையும் தாண்டி நமக்கு வந்து அந்த ஒரு திங்கிங் இல்லாமல் சரி நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், வேலை சமைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு இதில் போயிடும். அது ஒரு லைஃப், அது ஒருத்தவங்களுக்கு அது ஒரு செட் ஆகிடும். வீட்டில் இருக்கிறவங்க நம்ம இப்படியே பழகிட்டோம். இப்படி தான் வந்து காலகட்டம் போகுது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துன்னு ஒரு மாதிரி லைஃபே போராக இருக்குது, ஒரு ஜாலியாக இல்லை, ஒரு என்ஜாய் பண்ணவே முடியல அப்படின்வாங்க. நான் நினைப்பேன், நம்ம வீட்டில் இருந்துக்கின்னு போர் அடிக்குதே, என்ஜாய் பண்ணவே முடியலையே, எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாமே, நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், இவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, இப்படி தான் போல இருக்குது லைஃபே, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்புமே போயிட்டு இருக்குது. நாம் அந்த லைஃபோடு சேர்ந்து கொரோனாவோட வாழ பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச லைஃப்பை அவங்கவுங்க வந்து நம்ம வந்து வாழ பழகிக்கணுங்க.
அப்படி வந்து நம்ம வாழ பழகிக்கிட்டு நம்ம அந்த லைஃப்பை அப்படியே வாழ்ந்தால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இதுவுமே சங்கடம் இல்லாமல் அந்த லைஃப் வந்து அப்படியே ஸ்மூத்தாக போகும். நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம கடவுள் எழுதி வச்சுருக்கிறவரோ விதிப்படி அப்படி தான் அது எல்லாருக்குமே நடக்கும். அதனால் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே நினைக்காம நமக்கு இந்த லைஃப் தான் நம்மளை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நம்ம இதை வந்து அழகாக அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாலே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாகவே போகும் லைஃபு. சரி, மதியானம் இந்த லஞ்செல்லாம் முடிச்சாச்சு. நல்லா சூப்பராகவே வந்து தடபுடலாம் சமைச்சாச்சு. சமைச்சிட்டு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த விலாக் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.